ஸ்னேகாலயா சில்க்ஸின் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க. எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சௌந்தர்யா சொல்லிக்கிறது என்னன்னா, கருணாவா இன்னைக்கு 1/2 நாள் லீவு. எங்க போனாலுமே குழந்தைங்க எல்லாம் டக்குன்னு நீ சௌந்தர்யா தானே அப்படி சொல்லுவாங்க. நான் பார்த்த பொண்ணுலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு அப்படின்னா மனிஷா. நான் ஃபைனலிலையும் ஆதித்யா டிவிலையும் மொத்தமா எவ்வளவு காசு சேர்த்து வச்சனோ அந்த காசை வச்சுதான் நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். நான் ஃபேஸ் பண்றது எல்லாமே ரிஜெக்ஷன் தாங்க. நான் ஒரு ஆடிஷன் போனா செலக்டே ஆக மாட்டேன். என் வீட்டுக்கு போய் ஒரு 1.5 வருஷம் ஆகுது. நல்லா நடிக்க தெரிஞ்சவ இவ அப்படின்னு சில பேர் மூஞ்சில கரிய பூசுற மாதிரி சொல்லிட்டா. டெலிவிகடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் டெலிவிகடன் செலிபிரிட்டி கான்வர்சேஷன் ஒரு ஃபுல் சவுண்ட் கான்வர்சேஷனாக இருக்க போகுது. ஏன்னா என் கூட இருக்கிற பர்சனாலிட்டி அப்படிதான். அண்ட் உண்மையாகவே சொல்லணும்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆஸ்பைரிங் ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீமை எப்படியாவது விஷயத்தில் அச்சீவ் பண்ணணும்னா அதுக்காக நிறைய எஃபர்ட் போடுவோம். அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் யூடியூப்ல ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு பர்டிகுலர் ஸ்பேன் ஆஃப் டைம்குள்ளேயே ஒரு பெரிய நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆக்டிங் எபிலிட்டியை இப்போ சவுசவாக பார்த்துட்டு இருக்கிற சௌந்தர்யாவுக்கு வணக்கம். ஹாய். அண்ட் கமிங் டு சௌசவ், முதல் ப்ராஜெக்ட், அதுவும் டபக்குன்னு எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. ஆனா இன்டர்வியூ பண்ணக்கூடாது. ஓகே ஓகே, ட்ரை பண்றீங்களா? சோ சொல்லுங்க, எங்க இருந்து ஆரம்பிச்சது, எந்த ஊர்ல இருந்து கிளம்பி சினிமா கனவோட இங்க வந்தீங்க, அந்த கனவு பத்தி தெரிஞ்சுக்கலாம். சௌந்தர்யானா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா வந்து என் பேர் சௌந்தர்யா. 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் வந்து ஊர்க்கார பொண்ணுதான். ஒரு கிராமம், தேனி பக்கத்துல பெரியகுளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து தான் வந்தோம். சோ இப்போ வந்து அம்மா அப்பாக்கு ஒர்க் வந்து திருச்சி சைடு பெரம்பலூர் அப்படிங்கிற ஒரு எல்லாருமே மக்கள் திருச்சி துறையூர் அப்படி சோ அங்க வந்து அம்மா அப்பாக்கு ஒர்க் இருந்துச்சு. ஒரு 8 இயர்ஸா அங்க இருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுல வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு அனுப்ப பார்த்தாங்க. எனக்கு வேலை பார்க்க பிடிக்காது. சரி ஓகே, ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுல போய் ஒரு 1 வீக் சென்னையில இருந்துட்டு வரேன். சென்னை வரணுங்கிறதே நிறைய பேருக்கு ஆசையா இருக்கும். ஏன்னா நம்ம ஊர்ல இருந்துட்டு சென்னை எப்படி இருக்கும், நம்ம பார்த்ததே இல்லையே, அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு 1 வீக் சென்னை வந்தேன். அப்போ ஃபைனலி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல ஆடிஷன் அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுல செலக்ட் ஆகி அதுல ஒரு 1 இயர் போச்சு. அதுக்கப்புறம் தான் நான் தனியா வெளியில வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் ஆதித்யா டிவி, அதுக்கப்புறம் இப்போ சன் டிவி அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஓகே, இது அவ்வளவு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க இந்த ஜர்னி. ஆனா அதுக்கு பின்னாடி வாங்கின அடிகள்லாம் பயங்கரமா இருக்கும். எஸ்பெஷலி பிரேக்கிங் த ரூல்ஸ், அதை பத்திலாம் நம்ம பேசலாம். வீட்டுல இருந்து அந்த ஒரு டிபிக்கல் ஒரு ஃபார்மேட் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்ப சௌசவ் பத்தி பேசலாம். இந்த கேரக்டர் அதுவும் ஃபர்ஸ்ட் டே டிவில போட்டு பார்த்துட்டு இதை பாருங்க நான் தான் சீரியல் நடிச்சிருக்கிறேன். ஆக்சுவலா பேசுறவங்க வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டே இன்ட்ரோ பத்தி தான் பேசுவாங்க. வீட்டுல வந்து நாங்க ஒரு 4 பேர் இருக்கோம். நம்ம தியேட்டர்ல வந்து ஹீரோ வந்துட்டாங்கன்னா எப்படி இன்ட்ரோ இருக்குமோ அந்த மாதிரி நாங்க வந்து அவ்வளவு அலப்பற கூட்டிட்டு இருந்தோம். நான் வந்து சீரியல் போகணுங்கிறதுலாம் நமக்கு ஒரு ட்ரீமா இருக்கும். நம்ம சீரியல் பண்ணணும், மூவி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு ஒரு ட்ரீமா இருக்கும். ஆனா எனக்கு அது, நான் ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன். எனக்கு அதனால ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால எனக்கு கிடைச்சிச்சுங்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டே நான் போகும்போது எனக்கு ஒரு டைலாகே கொடுக்கல. சீரியல் நான் போய் ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு வந்து உனக்கு சீரியல்மா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டேட் கொடுக்குறாங்க. நான் போய் நிற்கும் போதே எனக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு டைலாக் கொடுக்குறாங்க, பின்னாடி இருக்கவங்களுக்கு டைலாக் கொடுக்குறாங்க, நடுவுல எனக்கு டைலாக்கே கொடுக்கல. எதுவுமே சொல்லவும் இல்லை. எனக்கு என்ன கேரக்டர் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் போய் நின்றுட்டு இருக்கேன், முன்னாடி பின்னாடி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. என்னடா இது, நமக்கு ஒரு டைலாக் கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லி வைடெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கொஞ்சம் பிரேக் விட்டாங்க. க்ளோஸ் அப்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட வந்து நம்ம வீடு அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கு. ஒரு 4 பேர் இருக்கோம். அதுல வந்து நானு, அபினேஷ், சித்தார்த், சதீஷ் 4 பேர் இருக்கோம். அவங்களுக்கு வந்து வீடியோ கால் பண்ணிட்டு எனக்கு ஒரு டைலாக் கூட கொடுக்கல, நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாம நான் வந்துட்டேன், எனக்கு வேற பயமா இருக்கு, எனக்கு இங்க யாரையுமே தெரியல. எல்லாருமே வந்து மோஸ்ட்லி செலிபிரிட்டிஸா இருப்பாங்க, பெரிய ஆளு, எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனா இருப்பாங்க. நமக்கு அங்க ஒண்ணுமே தெரியாது. என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே சீரியல்ல வந்து அதுதான். என்னோட ஃபர்ஸ்ட் டே எனக்கு வந்து படபடன்னு இருக்கு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு டைலாகே கொடுக்கல, ஒண்ணுமே தெரியல அப்படின்னு. அதுக்கப்புறம் க்ளோஸ் அப் வரும்போது என் பேர், என்னோட ஃபர்ஸ்ட் நேம், என்னோட ஒரிஜினல் நேமே எனக்கு அந்த கேரக்டரா வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நேர்லயும் என் பேர் சௌந்தர்யா, சீரியல்லையும் என் பேர் சௌந்தர்யா அப்படிங்கும்போது ஈஸியா ஃபேமிலி கூட கனெக்ட் ஆகும். என்னோட வீட்டுல எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கும்போது எனக்கு பயங்கர ஹாப்பி. மறுபடியும் அந்த குரூப்புக்கு வீடியோ கால் பண்ணி என் பேர் என்ன தெரியுமா, என் பேர் சௌந்தர்யா இதுல அப்படி சொல்லிட்டு நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். தருணங்கள் அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஊர் சைடு எல்லாம் போனா இப்ப செலிபிரிட்டியா ட்ரீட் பண்ணுவாங்கல்ல, அந்த செலிபிரிட்டி ஹேப்பனிங் எப்படி இருக்கு? நான் இன்னும் அதுக்கப்புறம் ஊருக்கே போல. நான் ஊருக்கு போய், என் வீட்டுக்கு போய் ஒரு 1.5 வருஷம் ஆகுது.
இன்னும் வீட்டுக்கே போல, இன்னும் ஊருக்கும் போல, போய் எங்க அம்மா அப்பாவை யாரையுமே இன்னும் நான் பார்க்கவே இல்ல. ஓகே. அதுக்கு பின்னாடி பெரிய கதை இருக்கு. அது வரேன் பாயிண்ட் இருக்கு. இதுக்கப்புறம் தான் ஆபத்தான பாயிண்ட். அப்படிலாம் இல்ல. இன்னும் நான் ஊருக்கு போல. எல்லாருக்குமே வந்து ஒரு ஆவல் இருக்கும். உங்க அக்கா வீட்டுக்கு வந்தா சொல்லு, உங்க பொண்ணு வீட்டுக்கு வந்தா சொல்லுங்கன்னு நிறைய பேர் இன்னமும் கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா இன்னும் எனக்கு ஊருக்கு போறதுக்கான அந்த டேட் இன்னும் வரல. சோ அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஊருக்கு போறதுக்கு. இந்த கேரக்டர் வந்து அம்னீஷாவை எடுத்துக்கலாம், இல்ல மிடில் ஆப்ளிகேட்டா, இந்த மாதிரி டிஃபரெண்ட் வெரைட்டி ஆஃப் அந்த ஜான்ராக்குள்ள போயிடும். இதுக்கு ரெஃபரன்ஸ் நீங்க எதை எடுத்துட்டீங்களா இல்ல இது அப்படியே என்னோட ஒரிஜினல் கேரக்டரே அதான். என்ன காலையில என்ன நடந்துச்சு? எப்பா பேர் தான்ப்பா ஒரிஜினல் சொன்னேன், கேரக்டருமா? கேரக்டர் எனக்கு அப்படியே ஒரிஜினல். காலையில என்ன நடந்துச்சு அப்படிங்கறது மதியானம் தெரியாது. இப்போ ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வரேன்னா மறுநாள் அந்த எக்ஸாம் வச்சா எனக்கு அதுக்கான ஆன்சர் தெரியாது. சோ அந்த மாதிரி டோட்டலா ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா டோட்டலா மறந்துடுவேன். ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதை அப்படியே டோட்டலா மறந்துடுவேன். என் கூட இப்ப யார் இருக்காங்களோ எனக்கு அவங்க மட்டும் தான் ஞாபகம் இருப்பாங்க. அந்த மாதிரி. உன்ன 12th எல்லாம் பாஸ் ஆனீங்களா? எக்ஸாம் படிச்சுட்டு அதெல்லாம் பாஸ் ஆனேன். ஓகே. இப்போ இந்த கேரக்டருக்குள்ள பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் எடுத்தோம் இனிஷியலா நம்ம யூடியூப்ல பண்றதுக்கும் டெலிவிஷன் பண்றதுக்கும் வித்தியாசமா இருக்கும். இவங்க ட்ரீட்மெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் நம்ம அங்க ரீடேக் எத்தனை வேணா எடுத்துக்கலாம். இங்க ஒரு பெரிய செட் யூனிட் இருக்கும். டைரக்டர் ஒரு பயமுடுத்துவாங்க, ப்ராம்ப்டிங் போகும், எல்லாரும் ஒரு டேக்ல எடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம போய் தான் பயம் இருக்கும். தட் ஃபர்ஸ்ட் டே ஹேப்பனிங் ஆன் தி ஷூட்டிங் ஸ்பாட் அண்ட் டயலாக் பேசின மொமெண்ட் இருக்கும் இல்லையா? எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் டே வந்து என்னோட டயலாக் என்ன அப்படின்னா, நோ முத்துனா என் பேர் ஃபுல்லா சொல்லி கூப்பிடு, என் பேர் சௌந்தர்யா அப்படிங்கறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் டே டயலாக். ப்ராம்ப்டிங் எனக்கு சுத்தமா வராது. ஒரு சுட்டு போட்டாலும் ப்ராம்ப்டிங் வராது. எனக்கு எவ்வளவு பெரிய டயலாக் கொடுத்தாலும் அதை கொஞ்சம் நேரம் கழிச்சு மக்கப் பண்ணி அதை வந்து நம்ம எப்படி கன்வே பண்ணணும், எப்படி சொல்லணும் அப்படிங்கறத தான் நான் சொல்லி பழகி. யூடியூப்ல வந்து அப்படிதான் பழக்கம். டக்குனு டெலிவிஷன்ல வந்து ப்ராம்ப்ட் பண்றமா இருமா அப்படிங்கிறாரு டேரக்டர் சார். எனக்கு ப்ராம்ப்ட் வராதுன்னு நான் எப்படி சொல்லுவேன்? நம்ம வந்து அப்போ வந்து யார்ட்டையும் நம்ம பேசவும் முடியாம எதுவும் நம்ம கன்வே பண்ண முடியாம அப்படி இருந்துச்சு. இப்ப பழகிட்டேன். இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் பழகியாச்சு. ஆடியன்ஸ் ரிசப்ஷன் இப்போ சென்னையில போய் எப்படி வெளியெல்லாம் போயிருப்பீங்கல்ல, அது எப்படி இருந்தது? ரொம்ப ஜாலியா இருக்கும். நான் வர எங்க போனாலும் நாங்க வந்து மாஸ்க் போட்டு போயிட்டு இருப்போம். மாஸ்க் போட்டாலும் ஒரு குட்டி குழந்தை 2 வயசு குழந்தை இப்ப டி நகர் போறதா இருக்கட்டும், பெசன் நகர் எங்க போனாலுமே குழந்தைங்க எல்லாம் டக்குன்னு நீ சௌந்தர்யா தானே அப்படி சொல்லுவாங்க. சௌசௌன்னு தானே கேட்டிருப்பாங்க. வந்து ஆன்டி அங்கிள்ஸ் வீட்ல இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க கேட்பாங்க. ஒரு குழந்தை வந்து என்ன கேக்குறா, என் ஏஜ் பீப்புள் வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா சௌந்தர்யா தானே நீங்க அப்படி சொல்லி கேட்பாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். மாஸ்க் போட்டு எப்படா கண்டுபிடிக்கிறாங்க அப்படி சொல்லிலாம் நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். இதெல்லாம் அனுபவிக்கிறப்போ ஜாலியா இருக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை பார்க்க வேண்டி இருக்கு அப்படிலாம் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். நிறைய இருக்கு. நான் இப்ப பண்றதெல்லாம் இவ்வளவு அளவு கூட கிடையாது. நம்ம நெயில் அளவு கூட கிடையாது நான் பண்றதெல்லாம். சோ இன்னும் மீடியால வந்து நம்ம கத்துக்கிறதுக்கு, நம்ம வந்து இன்னும் பழகுறதுக்கு, பேசுறதுக்கு, கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் ஒரு பாயிண்ட் கூட நான் என்ன எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த சினாரியோ எனக்கு டிஜிட்டல்ல யூடியூபரா பாக்குறப்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. 1.1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். அது அவ்வளவு ஈஸி கிடையாது. இன்னும் 1.5 year கூட இல்ல நினைக்கிறேன் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு. ஒரு பர்టిక్యులர் டைம்க்குள்ள அது ஒரு மினிமல் சோர்ஸ் வச்சுட்டு அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்யா. கிரேட். அண்ட் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இதுக்கு சவுண்ட் சேட்டை அப்படின்ற பிளான் இங்க இருந்து ஆரம்பிச்சது. ஆக்சுவலா நாங்க ஃபைனலின்னு ஒரு யூடியூப் சேனல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. கேர்லி அப்படிங்கிற ஒரு சப் சேனல்ல தான் நாங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது 1 year அங்க போயிடுச்சு. போனதுக்கு அப்புறம் அதாவது நீங்க இப்ப போலீஸா நடிச்சிட்டு இருக்க அவங்களும் நீங்களாம் வந்து கொலீக்ஸ் வேற சேனல்ல எல்லாருமே வந்து ஒன்னா ஒர்க் பண்ண ஒரு பிளேஸ் தான் வந்து யூடியூப் ஃபைனலி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல். அங்க ஒர்க் பண்ணி ஒரு வருஷம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இயர் வந்து வருஷம் ஃபுல்லா இப்படியே இருந்தா என்ன பண்றது, நமக்குன்னு ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கணும் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணது தான் யூடியூப் சேனல். ஸோ அங்க வந்து விக்ரமண்ணான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் வந்து மெயினா எனக்கு வந்து சவுண்ட் சேட்டைன்னு ஒரு சேனல் வை சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேர் வச்சதே எனக்கு அவங்க தான். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ அவங்க சொன்னாங்களே அப்படிங்கிறதுக்காக என் பேர் வந்து சவுண்ட் சேட்டை அப்படின்னே நாங்க வச்சோம் யூடியூப்ல. அண்ட் அதுல சேட்டைகள் தாண்டி நிறைய கான்டென்ட் எல்லாமே ரொம்ப சென்சிபிளான கான்டென்ட் இருக்கு. எக்ஸாம்பிள் நம்ம இனிஷியலா சொன்ன மாதிரி ஆட்டோக்காரன் கண்டென்ட்டா இருக்கட்டும், இல்ல டிவிக்கிறவங்க கண்டென்ட்டா இருக்கட்டும், குப்பல்றவங்களோட கான்டென்ட்டா இருக்கட்டும், பர்டிகுலரா இவங்க எல்லாரையும் போய் அதாவது இமோஷனலா டச் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது என்ன காரணம் அதை எடுக்கிறதுக்கு? எங்க ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கா இருக்கட்டும், எங்க டீம்ல இருக்க வர எல்லாருக்குமே எமோஷனலா நம்ம ஒரு விஷயத்த கன்வே பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு அது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எல்லாருமே ஒரு ஒர்க் பண்றாங்க, அதுல என்னென்ன ஸ்ட்ரகிள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். எமோஷனலா நம்ம கொண்டு வரவே கூடாது அப்படிங்கிறது தான் மெயின் பாயிண்டா இருந்துச்சு. ஒரு சில டைம் வைக்கலாம்டா கொஞ்சம் கிரிஞ்சா நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்ற விஷயங்கள் தான். நம்மள சுத்தி இருக்க 4 பேர் இந்த மாதிரி கண்டென்ட் இந்த இடத்துல
இடத்துல இருந்தா ரொம்ப பர்டிகுலரான கண்டென்ட்ல தான் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு எமோஷனல் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து குப்பை எழுற சீன்ல இருக்கும், வேலைக்காரி சீன்ல இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ரெகுலர் பேஸ்ட்ல நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க விஷயமா இருக்கட்டும், ஒரு நியூஸ் பேப்பர்ல கேட்கிற விஷயமா இருக்கட்டும், அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதனால அந்த எமோஷனல் மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும், அவங்க நம்மளை எப்படி பாக்குறாங்க, நம்மளும் மனுஷங்க தான் அவங்களும் மனுஷங்க தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சில கண்டென்ட்ல எமோஷனல் வச்சிருப்போமே தவிர எல்லாத்துலயும் எல்லாமே நாங்க காமெடியா கன்வே பண்ணணும்னு தான் நினைப்போம். எமோஷனலா ஒரு சில இதுல இருக்கும். சினிமாவை நோக்கி வரோம் அப்படின்னா ஒரு பையன் வந்து பேரியர் ஜெண்டர் பேஸ்டா தாண்டி ஒரு பையன் போறானாவே 1008 கேள்வி கேட்பாங்க. நீ எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஜெயிச்சு கிளிக்க முடியாது, வந்துருன்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் கேட்டிருக்கோம். அண்ட் இன் யுவர் கேஸ், ஏன்னா பேசுறதுல இருந்து பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும் போதே தெரியுது இந்த முகம் நம்ம ஊர், ஏதோ நம்ம ஊர் சைட்ல நம்ம வீட்டுல பாக்குற ஒரு முகம். இப்ப எல்லாரும் பார்த்தாலே சௌந்தர்யா ஒரு தங்கச்சியா கனெக்ட் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு முகம். வீட்டுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சினிமா நான் போறேன் ட்ரை பண்றேன் அப்படிங்கறத சொன்னப்போ என்ன ரியாக்ஷன் இருந்தது? ஆக்சுவலா வீட்ல ஏன் டக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்களா? ஐயோ இது தப்பா இருக்கு. ஒரு தப்புதான். அதெல்லாம் தாண்டி இப்போ உங்க மேல ஒரு தப்பு இருக்குன்னா நான் டக்குன்னு உங்களை வந்து டம்ப் பண்ணிட்டு நான் அந்த இடத்துல கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிருவேன். அதேதான் வீட்லயும் நடந்துச்சு. மாப்பிள்ளை பார்த்தாங்க, அந்த மாப்பிள்ளைக்கு வீட்டுக்கும் சரியான சண்டை. நீங்க வந்து என்னை ஏமாத்திட்டீங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை இப்படி பண்ணிட்டீங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ஹைப் ஆகி நான் இனிமேல் இந்த வீட்லயே இல்ல, நான் கொஞ்ச நாள் என் ஃப்ரெண்டு வீட்டுல இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்ததுதான். அதுக்கப்புறம் ஒரு சில டைம்ல நம்ம சொல்றதை கேட்பாங்க. ஒரு மாசம் மட்டும் சென்னையில இருந்துட்டு வரேன், ஒரு வாரம் ஒரு மாசம் ஆச்சு, இப்ப அது 2 வருஷம் ஆயிடுச்சு. இதெல்லாம் பெரிய கஷ்டம். ஒரு வாரமா இருமா, கொஞ்சம் ஒரு மாசம் இருமா. பை தி சைட் ஃபினான்ஷியலி டெஃபினட்டா எவரி ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. நிறைய நேரம் சாப்பிடாம உட்காந்துருப்போம். ஈவன் ஆர்டிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட தண்ணி குடிச்சிட்டு அப்படியா அப்படின்றது இருக்கும். அந்த ஃபேஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. நாங்க ஃபைனல் இயர்ல இருக்கும்போது எங்களுக்கு அந்த கஷ்டம் சுத்தமா தெரியவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணிட்டு ரூம்ஸ் கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் எங்களை வந்து ஒரு வீட்டுல ஃபைனல்ல இருந்து வந்துட்டீங்க. உங்க சேனல் ஆரம்பிக்கிறப்ப இனிஷியலா இன்கம் வந்திருக்காது, மானிடைஸ் ஆயிருக்காது. அப்ப என்ன நடந்தது? எங்க சேனல்ல இருக்கும்போது நான் ஃபைனலிலயும் ஆதித்யா டிவிலயும் மொத்தமா எவ்வளவு காசு சேர்த்து வச்சனோ அந்த காசை வச்சுதான் நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஐ மீன் ஒரு நல்ல வீட்டுல இருக்கோம், நல்ல இடத்துல இருக்கோம் அப்படின்னாலுமே சாப்பாட்டுக்கு கஷ்டம் இருக்கும். அது நிறைய கஷ்டம் எல்லாருக்குமே இருந்திருக்கும்ல. கஷ்டத்தை பத்தி எல்லாம் இருக்குமே. இப்போதைக்கு ஜாலியா இருக்கம்மா, 3 வேளை சாப்பாடு இருந்தா போதும் எல்லாருக்குமே. சோ அந்த சாப்பாட்டுக்காக தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். சாப்பாடு நம்ம ஒரு இடத்துல உட்காந்து நிம்மதியா சாப்பிடுறோமா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் பணம் சேர்க்கறது, சொத்து சேர்க்கறது அதெல்லாம் அடுத்த விஷயம் தான். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். 3 வேளை சாப்பாடு 3 வேளை சாப்பாடு இருக்கா? வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு வந்து நம்ம இருக்கிறதே ஒரு கஷ்டம் தான். வீட்டை விட்டு வந்து எல்லாருமே வீட்டை விட்டு வந்திருப்பாங்க, நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. அதையும் மீறி ஒரு ஹார்ட் ஒர்க் நம்ம ஒரு இடத்துல போடுறோம் அப்படின்னா அதை நம்ம ரொம்ப ட்ரஸ்டடா நம்ம நம்பிட்டனாலே போதும். நான் இதுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்றேன், எனக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். அந்த கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. அதே மாதிரிதான் நம்ம அந்த கடமையை செஞ்சுக்கிட்டே இருந்தாலே போதும், பலன் தானா கிடைக்கும். அதே மாதிரிதான் எங்களுக்கு சவுண்ட் தேட்டையுமே. நாங்க செஞ்ச ஒரு இன்புட் போட்டோம், அதுக்கான பலன் எங்களுக்கு கிடைக்குது, அவ்வளவுதான். சரி, ஓகே. தட் ரிஜெக்ஷன்ஸ் ஆஃப் சௌந்தர்யா இன் சினிமா லைஃப், அது எவ்வளவு ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? நான் ஃபேஸ் பண்றது எல்லாமே ரிஜெக்ஷன் தாங்க. நான் ஒரு ஆடிஷன் போனா செலக்டே ஆக மாட்டேன். என்னதான் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நான் வந்து ஓகே ஆகுறேன் அப்படின்னாலுமே, ஒல்லியா இருக்கடாமா, கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் சப்பினஸ்லாம் இருந்தா நல்லா இருக்கும், இவ்வளவு ஒல்லியா இருக்க, இந்த ட்ரெஸ் போட்டா ரொம்ப ஒல்லியா தெரிவ, நிறைய விஷயத்துல நான் ரிஜெக்ட் ஆகுறேன் அப்படின்னாலே நான் ஒல்லியா இருக்கேங்கிறது எனக்கே தெரியுது. என்னால முடியல, நான் எவ்வளவோ சாப்பிட்டு பார்த்துட்டேன், என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன், என்னால முடியல, குண்டாகிறதுக்கு முடியல. நான் அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இப்பயுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாடி மெஷர்மெண்ட் வச்செல்லாம் கேரக்டர் ஃபீல் இருக்குமே. கேரக்டர் வைஸ் வந்துட்டோம்னா இப்போ வந்து நான் உங்களுக்கு தங்கச்சியா நடிக்கிறேன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, நீ ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்கமா, இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா இருந்தா ஓகேவா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல இருக்கும். சோ அதேதான் இப்பயும் இருக்கு, எல்லா இடத்துலயுமே இருக்கும்ல. அது நமக்கு அதுக்கான ஏஜா இருக்கட்டும் எல்லாமே கரெக்டா இருந்தாலுமே அந்த ஃபேஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் உனக்கு பாடி வைஸ் நீ கரெக்டா இருக்கியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. இப்போ நிறைய சீரியல்ஸ்ல பாக்குறப்போ, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நிறைய ஹீரோயின்ஸ் நம்ம பாக்குறோம், தமிழ் பேச தெரியாது, ப்ராம்ப்டிங்கே கரெக்டா வராது, தெரியும், டான்சிங்ல வீடியோவே ஓடிட்டு இருக்கும் சீரியல்ஸ். அப்படி இருக்கிறப்போ இப்போ சௌந்தர்யா மாதிரி ஒரு டேலண்டட் ஆக்ட்ரஸ், அதெல்லாம் வரும். பட் டயலாகே தேவையில்ல, ஒரு பேராகிராஃப் இருந்தாலும் ஒரு பேஜா இருந்தாலும் அப்படியே ஃப்ளோல அடிக்கிற விஷயம். ஆனா இங்க ஆப்பர்ச்சுனிட்டின்னு வரும்போது அவங்க லீட்ல இருக்கப்போ நமக்கு அந்த செகண்ட் லீடுக்கே நம்ம போராட வேண்டியிருக்கு இல்லையா? இது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துது? அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ தமிழ் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். சீரியல்ல பார்க்கும் போதே ஏதாவது ஒரு சீரியல்ல தான் ஒரு பொண்ணு தமிழ் பொண்ணா இருப்பாங்க. மிச்ச எல்லா சீரியல்லையுமே தெலுங்கானா, கர்நாடகா, அந்த நமக்கு நம்ம தமிழ் பேசுறது அவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுறது நமக்கு புரியாது. இவ்வளவு தமிழ் மக்கள் இருக்கும்போது, தமிழ் பொண்ணுங்க இருக்கும்போதும் ஏன் நீங்க அவங்கள லீடா வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும்.
தமிழ் பொண்ணுங்களுக்கும் சில விஷயங்கள் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறது எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். இடையில ஆங்கர்னு ஒரு ரோல் பார்த்த மாதிரி இருந்துச்சு, அது என்ன கதை? அது வந்து ஆதித்யா டிவில வசந்த் சார்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஆ. எல்லாருக்குமே ரொம்ப ஜாலி வசந்த். பாத்தீங்களா, உங்களுக்கு இது ரொம்ப நல்ல கேரக்டர். எனக்குலாம் அவர்லாம் வந்து எப்படி சொல்றது, நான் ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றேன், மணி ரிலேட்டடா ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு ஒர்க் கொடுத்து ஆதித்யா டிவில என்னையும் ஒரு பொண்ணா மதிச்சு, இப்ப நான் ஒரு ஆங்கரா ஆடிஷன் போறேன் அப்படின்னா நீ ஒல்லியா இருக்கமா அப்படின்னு சொல்லி என்ன ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நான் என்னோட பர்ஃபார்மன்ஸ், அவருக்கு வந்து அதெல்லாம் முக்கியம் இல்ல, அந்த பொண்ணு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதா, அவகிட்ட ஒரு திறமை இருக்கா, அதுதான் அவர் பாப்பாரு. சோ அது மூலியமா எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல மனுஷன், நான் பார்த்ததுல நிறைய நல்ல மனுஷங்க இருக்காங்க, நான் பார்த்ததுல ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னா அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை. ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ் வித் ட்ரெயின், அந்த ட்ரெயின் சீன் போலாம். அந்த டிவி எடுத்துட்டு வருவீங்கல்ல, அதுல இருந்து ஒரு, ஏன்னா ரீசெண்ட் வீடியோ தான், நான் இனிஷியல் வீடியோலாம் போல, ட்ரெயின் சீன்ல இருக்கிற அந்த சாய் விற்கிறப்போ வரும் இல்லையா, அந்த ஒரு டைலாக் வந்து இப்போ கேமரா அங்கதான் இருக்காரு, பின்னாடி இருக்கிறவனா உங்களுக்கு பார்க்க அந்த கூட நிக்கிற பையனை வச்சுக்கோங்க. ஓகே ரெடி? சௌந்தர்யாஸ் பெர்ஃபார்மன்ஸ் டயலாக் அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறீங்க. அந்த சாய் டீன்னு சொல்லி பேசுவீங்கல்ல, அந்த டயலாக் அப்படியே பேசுறீங்க. டீ காஃபி பூஸ்ட் ஹார்லிக்ஸே, டீ காஃபி பூஸ்ட் ஹார்லிக்ஸே. சார் டீ குடிக்கிறீங்களா? வேண்டாமா? ஓகே. டீ காஃபி பூஸ்ட் ஹார்லிக்ஸே. பொண்டாட்டி இல்லையா? டீ குடிங்க. டைவர்ஸ் ஆச்சா? டீ குடிங்க. டிப்ரெஷன்ல இருக்கீங்களா? டீ குடிங்க. சார் எதுனாலும் டீ உங்களை மறக்க வைக்கும், டீ குடிங்க அப்படின்னு சொல்லி தான் அதுல சுத்திக்கிட்டு இருக்கேன். அதுதான் ஆச்சரியம் வந்துச்சு. ஸ்ட்ரெஸ் போகணுமா, டீ குடிங்க, இந்த மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் எங்க இருந்து, இதெல்லாம் யாரோட ஐடியா? சும்மா ஜெனரலா அவங்க பேசும்போது தானா வரும். ட்ரெயின் ஏறினாவே இந்த மாதிரி சொல்லு, ஸ்ட்ரெஸ் போகணுமா டீ குடிங்க, பொண்டாட்டி இல்லையா டீ குடிங்க, இப்படி எல்லாம் யாராவது சொல்லுவாங்களாடா அப்படின்னு சொல்லி கேக்குறேன். அந்த அபிநேஷன் சொன்னால அவன் தான், நீ சொல்லு ஜாலியா இருக்கும் சொல்லு. வழக்கமா ட்ரெயின் ஏறினா ஆதி காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் சாய் 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 அவ்வளவுதான், டீ காஃபி சாய் அப்படிதான் வரும். நாங்க வந்து நீ சொல்லு பரவாயில்ல நம்ம தானே இருக்கோம் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னான் அவன். ஓகே சொல்லிட்டோம். ஆனா கமெண்ட்ஸ் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா பொண்டாட்டி இல்லையா டீ குடிங்களா, டிப்ரெஷன் இல்லையா டீ குடி, என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அது அவுட்டா பாக்கும்போது நல்லா இருந்துச்சு. ஓகே சௌசோ பெர்ஃபார்மன்ஸ் கேக்குறாங்க. என்ன நீங்க அவனா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏப்பா இதெல்லாம் கேட்கணும்பா, ஆடியன்ஸ் தெரியணும்ல. ஓகே நான் வந்து ஒரு மாதிரி அந்த மாலை தட்டிக்கிட்டே வந்து எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சௌந்தர்யா சொல்லிக்கிறது என்னன்னா, கருணாவா இன்னைக்கு 1/2 நாள் லீவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். இதுதான் அந்த பீயிங் போல்ட் கேள்விப்பட்டிருக்கேன், பீயிங் சவுண்ட் இப்பதான் பாக்குறேன். உண்மையாவே யுவர் ஆப்ட் ஃபார் தட் யுவர் டைட்டில். அது வாய்ஸ் ஒரு மெயினான விஷயம். நிறைய பேர் ஒரு இடத்துல அப்ரிசியேஷன் பண்றாங்க அப்படின்னா, அப்ரிசியேட் பண்றாங்க அப்படின்னா வாய்ஸ் வந்து கொஞ்சம் பெக்யூலரா ஒரு மாதிரி, எல்லாருக்கும் அந்த வாய்ஸ் இருக்காது, உனக்கு இருக்கு, காட் கிரேஸ் அப்படி சௌசவ் இது எப்படி இருக்கும்னா, ஒரு முக்கியமான விஷயத்த காது கொடுத்து ஒரு இடத்துல கேட்டிருப்பேன், ஏதாவது ஒரு பதட்டமான விஷயம் வந்திருந்தா அது அப்படியே டோட்டலா மறந்துடுவேன். ஆனா வந்து இப்போ 1/2 மணி நேரம் மேனேஜர் வரமாட்டாரு அப்படிங்கிற விஷயத்த 1/2 நாள்னு இழுத்துட்டேன். அதனால பெரிய பொருளையுமே சீரியல்ல வந்துருச்சு. இவகிட்ட ஆடியன்ஸ்லாம் ஒரு மாதிரி, இவகிட்ட ஏன்டா இதை சொல்றீங்க, அவன் வந்து மறந்து தொலைச்சிட போச்சு. ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு முற்றுப்புள்ளி புள்ளி வச்சது நானாதான் இருப்பேன். இது வரைக்கும் சீரியல்ல வர எல்லா பிரச்சனையிலயும் ஓரமா நின்று நம்ம மேல திரும்பாத வரைக்கும் ஓகே, ஆனா இது நம்மளாலதான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபுல்லா பிரச்சனை என்னாலதான் வந்திருக்கும். பார்த்தேன், நான் நிறைய ப்ரமோஸ்லாம் பார்த்தேன், நிறைய நீங்க உங்களோட கிளிம்ஸ் எல்லாம் பாக்குறேன். இந்த ரியாக்ஷன் பண்ணும்போதே அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் வருது, ஒரு ஹியூமர் டோன் வருது, அது ப்ளேஸ் பண்றீங்க. அண்ட் ஹியூமர்ல என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற இந்த ஹியூமரஸ் போர்ஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி ஜெண்டர் பேஸ்டாவே இதை பேசலாம். ஃபீமேல் பர்சனாலிட்டிஸ் யாருமே தன்னை வந்து ஒரு கமெடியனா காட்டிக்கிறதுக்கு யோசிப்பாங்க. அதை பெர்ஃபார்ம் பண்றது எப்படி இருக்கு? இப்போ வந்து நம்ம வெளியில போறோம் அப்படின்னா நம்மளை பார்த்து ஒருத்தவங்க சிரிக்கணும், நம்மளை பார்த்தோன்னே ஒருத்தவங்க சந்தோஷப்படணும், நமக்கு அதுதான் வேணும். இப்ப பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வில்லி ஓகே, ஆனா நம்ம ரியல் கேரக்டர்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்ப எங்க சித்தி சித்தப்பா வீட்டுக்கு போறேன் அப்படின்னா அங்க 2 பசங்க இருக்காங்க, நம்ம ஒரு விஷயம் பேசுறோம் அப்படி நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதுக்கு அவ சிரிக்கிறான்னா நான் அதை பண்ணிட்டே இருப்பேன். ஒரு இடத்துல நம்ம சுத்தி இருக்காங்க, அவங்க வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அது என்னன்னு தெரியல, ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்குன்னு வருது அப்படிங்கும் போது நம்ம அதை எடுத்துக்கணும். இந்த விஷயம் நான் பண்ண மாட்டேன், நான் பண்ணுனா லீடு தான் பண்ணுவேன், நான் பண்ணுனா ஹீரோயினா தான் பண்ணுவேன், அப்படிலாம் இருக்கிறது எனக்கு பர்சனலா எனக்கு சுத்தமா பிடிக்காது. சின்ன கேரக்டரா இருந்தாலும் வந்தா ஓகே, நான் பண்றேன், தாராளமா பண்றேன், நீயா இதுக்கு போய் வேற ஆள கேட்கிறேன், நான் பண்றேன் அப்படி நான் சொல்லுவேன். சோ அந்த மாதிரி காமெடி ரிலேட்டடா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, உனக்கு இது நல்லா வருதுமா, இன்னும் நல்லா ட்ரை பண்ணு அப்படின்னு. ஸோ அது கேட்கும் போதே எனக்கு ரொம்ப ஹாப்பி, ஓகே நமக்கு வருது போல அப்படின்னு. அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும், பண்ணிட்டு இருக்கேன், கத்துக்கிட்டு இருக்கேன் சில விஷயங்கள்லாம். ஃபியூச்சர்ல சௌந்தர்யாவோட அல்டிமேட் கோல் என்னவா இருந்துச்சு, இப்ப அதை நோக்கி போயிட்டு இருக்காங்களா என்ன? ஏன்னா நீங்க சொல்லும் போது சொன்னீங்க, என்ன இதெல்லாம் நான் இப்பதான் நெகம் அளவு கூட இல்லை அப்படின்னீங்க. அல்டிமேட் கோல் எப்படி அப்படின்னா,
ஒரு நல்ல பர்ஃபார்மர் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டேஜ்ல நம்ம ஒரு பேர் வாங்கிட்டா போதும். ஓகே. ஒரு நல்ல பர்ஃபார்மர் இவ, நல்ல ஆர்டிஸ்ட் இவ, நல்லா நடிக்க தெரிஞ்சவ இவ அப்படின்னு சில பேர் மூஞ்சில கரிய பூசுற மாதிரி சொல்லிட்டா போதும். என் வீட்டுல 3 பேர் இருக்காங்க. பர்ஃபார்மர்னு உன்னை ஒத்துக்கிறோம், ஆர்டிஸ்ட்லாம் ஒத்துக்க முடியாது, நீ அந்த அளவுக்குலாம் ஒண்ணு நடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க 3 பேர் மூஞ்சில மட்டும் நான் கரிய பூசிட்டேன்னா போதும். சீரியல்ல இருக்கிற லீட் கேரக்டர் அவங்கலாம் உங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் பத்தி சொல்லுங்க. ஐயோ, எனக்கு இப்போ சவுண்ட் சேட்டை டீமா இருக்கட்டும், எனக்கு அதுக்கப்புறம் வந்து ஆதித்யா டீம் ரொம்ப பெருசு. நான் வந்து ரொம்ப சந்தோஷமான இடம் ஃபைனலி சன் டிவி, சவுண்ட் சேட்டை, இது 3 இடம். சவுண்ட் சேட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 12 பேர் இருக்கோம், 12 பாய்ஸ், நான் ஒரு கேர்ள், நாங்க ஒரு டீமா இருக்கோம். ரொம்ப சப்போர்ட்டிவ். அவங்க இருந்தாங்கன்னா அந்த இடம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும். சோ அதுக்கு ஈக்குவலா எனக்கு வந்து இப்ப கிடைச்ச ஒரு பிளேஸ், ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னா சீரியல். அதுல ஒர்க் பண்ற ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், அதுல வந்து டெக்னீஷியன் டீமா இருக்கட்டும், மத்தபடி கேஷியரா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஜாலியான. இப்ப வந்து நான் ஒரு இடத்துல உரிமை கொண்டாடுறேன்னா அவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்துல உரிமை கொண்டாட மாட்டேன். இப்ப வந்து அன்பண்ணாக்கிட்டையும் சரத்தண்ணான்னு ஒரு அண்ணா அங்க இருக்காங்க, அவங்க கிட்ட எடுத்துக்காத உரிமை நான் இல்லவே இல்ல. அண்ணன் 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 அவ்வளவு பாசம், அதுக்கு ஈக்குவலா அவங்க பாசம் இருக்கும். தங்கச்சி தங்கச்சி ஏன் தங்கச்சி ஏன் இப்படி யாராவது இப்படி என்னை திரும்பி பார்த்துட்டா போதும், என்ன என் தங்கச்சியை பாக்குற அப்படி சொல்லி கேட்பாங்க. இப்ப ஹீரோயின்லாம் வந்து எனக்கு ஹீரோயினுக்கு சின்ன சின்னதா அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். நான் அவளை கில்லுவேன், அவன் என்ன கில்லுவேன். ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர். நான் பார்த்த பொண்ணுலயே எனக்கு பொண்ணுங்களை பிடிக்கவே பிடிக்காது. இல்ல பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்களை பிடிக்காது. நான் பார்த்த பொண்ணுலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு அப்படின்னா மனிஷா. ஹீரோயின் அவ எங்க இதுல லீட் பண்ணிட்டு இருக்கு, அவதான் லீட் பண்றா. மனிஷா அவ பேர் ஆனந்தி. ரொம்ப பிடிச்ச பொண்ணு. யாரு எதுன்னெல்லாம் பார்க்க மாட்டா, யாரா இருந்தாலும் போய் பேசுவா. இவங்க அவங்க எல்லாம் அவாய்ட், ஹீரோயின் அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டா. நான் பார்த்து வியந்த பொண்ணுல ஒரு பொண்ணு அவ. அப்புறம் ஜெயந்தி அக்கான்னு ஒரு கேரக்டர் பண்றாங்க, அவங்க என்ன ரொம்ப நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சிருப்பாங்க. சோ இவங்க 4 பேர் எனக்கு ரொம்ப க்ளோஸ்ட் ஒன். அப்பா அம்மா இப்போ ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் வரும்போது ரொம்ப சண்டை. ரிலேட்டிவ் எல்லாருமே கல்யாணம் பண்ணி வச்சு, எங்க வீட்டு ரிலேட்டிவ் எல்லாமே 12th முடிச்சோன்னே, காலேஜ் முடிச்சோன்னே, ஸ்கூல் முடிச்சோன்னே கல்யாணம் பண்ற கேஸ். என் ஃப்ரெண்ட் எல்லாம் இன்விடேஷன், என்னோட வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா ஒரு 4 இன்விடேஷன் வரிசையா இருக்கும், கல்யாணம் டி வந்துடுடி அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப இருந்துச்சு. அது மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கல்யாணம் பண்ணி வச்சிரு, இன்னும் என்ன கல்யாணம் பண்ணாம இருக்க, அவளுக்கு என்ன 22 வயசு ஆகுது இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கு, அப்படி வந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்ப நான் ஆதித்யா டிவியோ சன் டிவியும் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாய் கூட அதை பத்தி எடுக்கிறது கிடையாது. ஊப்புல கல்யாணம் எல்லாம் பண்ணாத, அவ வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கா, இன்னும் நல்லா பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என் வீட்லயுமே அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அவ ஏதோ பண்ணிட்டு இருக்கா, பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி. வீட்ல அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்களா? இல்ல, நானு தம்பி மட்டும்தான். தம்பி ரொம்ப சப்போர்ட்டிவ். எனக்கு என்ன விஷயம் பண்ணாலுமே இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் நிறைய பண்ணணும், எனக்கு என்கரேஜ் பண்ற ஒரு கை வந்து அந்த ஒரு கையா இருக்கும். நமக்கு காலேஜ் படிக்கும்போது தெரியாது, ஸ்கூல் படிக்கும்போது தெரியாது நமக்குள்ள என்ன டேலண்ட் இருக்கு அப்படிங்கறதே. நம்ம அதுக்கப்புறம் வெளியில ஒரு லைஃப்னு ஒரு விஷயம் வரும்போதுதான் நமக்கு என்ன இருக்கு, நம்ம என்ன ஒர்க் பண்ணணும், நம்ம என்ன சாதிக்கிறதுக்கு இருக்கு, நம்ம என்ன யார் யாரை பார்க்கணும், யார் யாரை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. சோ நமக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த வேலை நம்ம கரெக்டா போனாலே போதும். இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க அப்படிங்கிற குறுக்கு வழி இருக்கு அப்படின்லாம் நம்ம போகவே கூடாது. அந்த வேலை கரெக்டான வேலை நீ போன அப்படின்னா அதுக்கான ஒரு டைமண்ட் உனக்கு வந்து அங்க காத்துட்டே இருக்கும் எப்பயுமே. சூப்பரா சொன்னீங்க. ஒன்ஸ் அகைன் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சௌந்தர்யா. இதே மாதிரி சவுண்ட் அப்படியே ஒலிக்கட்டும், ஒலிச்சிட்டே இருக்கட்டும். ஓகே, தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். கப்பலா மலேசியா போக ரெடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட்.